மழை பெஞ்சு கொஞ்சம் பதமாக இருக்கும்போது இந்த மாதிரி கலப்பை வச்சு இது மாதிரி உழவு பண்ணோன்னா அந்த உள்ளே இருக்க மண் அதனுடைய அந்த களைங்களோட விதையெல்லாம் மேலே வரும். அந்த மண்ணுக்கும் காற்றோட்டமாக இருக்குன்றதுனால இந்த கோடை உழவு பண்ணுறோம். இது திருப்பி மழை பெஞ்ச உடனே மறுநாளே உழவு செய்யலாமா அந்த மாதிரி கலப்பையை போட்டு? இல்லை, மழை வந்து எவ்வளோ மழை பெய்யுதுன்றதை பொறுத்து தான் நம்ம டிசைட் பண்ணி வர்றது. ஏன்னா ஓட்டுறதுக்கு பதமாக இருக்கணும். ரொம்ப ஈரமாயிடுச்சு. இப்போ ஒரு நாள் ஃபுல்லாலாம் மழை பெஞ்சிச்சுன்னா மறுநாளே அந்த ஓட்டம் பதமாக இருக்கிறது எல்லாமே அந்த மண்புழுக்கள் எல்லாமே இதில் சேதம் அடையாது. ரொட்டவேட்டர் போட்டு ஓட்டினீங்கன்னா ஒரே கால்லேயே வந்து சுத்தமாகிடும். இதில் வந்து 2-3 வாட்டி ஓட்ட வேண்டியது வரும். பட் ஆனால் வந்து நம்மளுக்கு அந்த பாரம்பரியமாக இருக்க அந்த மண்புழுக்கள் தான் மண்ணுக்கு சத்து. சார் வணக்கம். வணக்கம். பிரசாந்த். எஸ் சார். நான் ஒரு இளைஞராகவும் விவசாயியாகவும் இருக்கேன். நான் ஆக்சுவலாக கிராஜுவேட் மெக்கானிக்கல் இன்ஜினியர். நான் சின்ன வயசுலேருந்தே லீவ் டேஸில் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போதுலேருந்தே வந்து லீவ் நாள்லலாம் வந்து விவசாயம் பண்ணுறோம். எங்கள் அப்பாவும் ஜாப் போயிட்டு விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தார். தாத்தா காலத்துலேருந்தே இது எங்கள் சொந்த லேண்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம். கோடை உழவு பற்றின சிறப்பம்சங்கள் என்ன? நீங்கள் கோடை உழவை பற்றி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு சார். ஒரு மழை பெஞ்சிச்சு அப்படின்னா உடனே பண்ணணுமா, எத்தனை நாளில் பண்ணணும் அப்படின்ற உங்களோட அனுபவத்தை எல்லா விவசாயிகளுக்கும் சொன்னீங்கன்னா புதுசாக கற்றுக்கிற விவசாயிகளுக்கு என்றைக்கோ ஒரு நாள் இந்த வீடியோ எடுத்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கொஞ்சம் அதை பற்றி சொல்லுங்கள் சார். கோடை உழவு வந்து ஆக்சுவலாக இந்த ஆனி மாதத்தில் வந்து அப்பப்போ ஈவினிங் டைம்லேயோ இல்லை மாலையிலையோ இரவுலேயோ வந்து மழை பெய்யும். அப்போ வந்து இப்போ தண்ணி விட்டு ட்ரை உழவு ஓட்ட முடியாது. அதனால் மழை பெஞ்சு கொஞ்சம் பதமாக இருக்கும்போது இந்த மாதிரி கலப்பை வச்சு இது மாதிரி உழவு பண்ணோன்னா அந்த உள்ளே இருக்க மண் அதனுடைய அந்த களைங்களோட விதையெல்லாம் மேலே வரும். அந்த மண்ணுக்கும் காற்றோட்டமாக இருக்குன்றதுனால இந்த கோடை உழவு பண்ணுறோம். இது திருப்பியும் இது அடுத்த மழை பெய்யும் போது அந்த விதைகள்லாம் முளையும் போது உடனே இன்னொரு வாட்டி ஓட்டி விட்டோம்னா நல்லா பவுடராக இந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரே ஒரு வாட்டி தான் ஓட்டியிருக்கோம். நிலம் வந்து அவ்வளோ ஈரம் பக்கலை. அதனால் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால லைட்டாக தான் உழவு ஆகிருக்கு. இன்னும் நல்லா பதமாக இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் மழை நல்லா பெஞ்ச அப்புறம் ஓட்டினீங்கன்னா நல்லா உழவு நல்லா ஆச்சுன்னா இதே 2-3 வாட்டி பண்ணிட்டீங்கன்னா மண். இந்த இடம் நீங்கள் காமிச்சிங்கல்ல சார், இந்த இடம் மாதிரி ஆகிடும்ன்றீங்க? ஆமாம். இந்த மாதிரி களைகள் இல்லாமல் இந்த மாதிரி ட்ரையாக வெறும் பவுடராக சாயில் ஆற வரைக்கும் ஓட்டினா இந்த விதைகள்லாம் இது மாதிரி மேலே வந்துருச்சுன்னா அப்புறம் அடுத்த மழை பெஞ்சதுன்னா முளைச்சிடும். திருப்பி இன்னொரு வாட்டி ஓட்டிட்டா களைகள் கட்டுப்பாடு கிடைக்கும். சார், இப்போ ஒரு புது விவசாயி அப்போ தான் வர்றார், நியூ ஜென்ரேஷன் விவசாயி வர்றாங்கன்னா மழை பெஞ்சு எத்தனை நாளில் இந்த கோடை உழவு பண்ணணும்? மழை பெஞ்ச உடனே மறுநாளே உழவு செய்யலாமா அந்த மாதிரி கலப்பையை போட்டு? இல்லை, மழை வந்து எவ்வளோ மழை பெய்யுதுன்றதை பொறுத்து தான் நம்ம டிசைட் பண்ணி வர்றது. ஏன்னா ஓட்டுறதுக்கு பதமாக இருக்கணும். ரொம்ப ஈரமாயிடுச்சு. இப்போ ஒரு நாள் ஃபுல்லாலாம் மழை பெஞ்சிச்சுன்னா மறுநாளே அந்த ஓட்டம் பதமாக இருக்காது. கலப்பையில் வந்து மண்ணாக கும்பலாக சேர்ந்து வந்துடும். அதனால் ஒரு 2-3 நாள் விட்டு ஒரு வெயில் காற்று ஆற விட்டு ஒரு 2 நாள் கழித்து ஓட்டணும்னா கரெக்டாக இருக்கும். அதே தூரல் மாதிரி போட்டுருந்துச்சுன்னா ஒரு மறுநாளே கூட ஓட்டலாம். ஓகே. ரொட்டேட்டர் போட்டு இந்த மாதிரி கோடை உழவு பண்ணலாமா, இல்லை இந்த மாதிரி கலப்பை போட்டு தான் டிராக்டர் போட்டு எடுக்கிறது எது பெஸ்ட்டுங்க சார்? பெஸ்ட்டுன்னா வந்து இப்போ மண்ணுக்கும் மண் வளத்துக்கும் காக்கணும், நமக்கு கிடைக்கிற நெல் வந்து நல்ல ஊட்டச்சத்தாக இருக்கணும், பாரம்பரிய முறையில் கிடைக்கணும்னா கலப்பை போட்டு உழுதாக தான் நல்லது. பாரம்பரியமாக இருக்கும் எல்லாமே. அந்த மண்புழுக்கள் எல்லாமே இதில் சேதம் அடையாது. ரொட்டவேட்டர் போட்டு ஓட்டினீங்கன்னா ஒரே கால்லேயே வந்து சுத்தமாகிடும். இதில் வந்து 2-3 வாட்டி ஓட்ட வேண்டியது வரும். பட் ஆனால் வந்து நம்மளுக்கு அந்த பாரம்பரியமாக இருக்க அந்த மண்புழுக்கள் தான் மண்ணுக்கு சத்து. அதை வந்து கெடுத்துரும், அழிச்சிரும், வெட்டிடும். இது வந்து அது மாதிரி பண்ணாது. வெறுமே மண்ணை வந்து பேர்த்து மட்டும்தான், அடிமண்ணை வந்து மேலே கொண்டு வரும், மேலே விட்டுடும், இது கீழே போடும். ஓகே சார், உங்களை பார்த்ததில் ரொம்ப நன்றி. இந்த கோடை உழவு நீங்கள் பாரம்பரியமாக பண்ணிட்டு வர்றீங்க. விவசாய ஒளி சேனல் சார்பாக உங்களுக்கு நன்றி நாங்கள் சொல்லிக்கிறோம். உங்களோட விவசாயிகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க சார்? பொதுவாகவே இன்னும் கலப்பையில் பண்ணால் பார்த்தீங்கன்னா மண்ணை வந்து ஆழ எடுத்து ஒரு அடியிலேருந்து 1.5 அடி வரைக்கும் ஆழம் எடுத்து நம்ம கீழ் மண்ணை மேலே எடுத்து மேல் மண்ணை பெரட்டி போட முடியும். ரொட்டவேட்டரில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு 4 அடி தான் மேல் உழவு மட்டும்தான் நடக்கும். நீங்கள் சேடைக்கோ நேரடி நெல் விதைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மண்ணோட ஆழமே இருக்காது, மேலோட்டமாக தான் இருக்கும்.
ஆனால் வந்து அதே மாதிரி மண்புழுக்கள் இதெல்லாம் சேதமடைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கோடை உழவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு மண்ணுக்கு காற்றோட்டம் கிடைக்கும். உங்களுக்கு அந்த கலை கட்டுப்பாடுகள்லேருந்து எல்லாமே பாரம்பரிய முறையில் எல்லாமே நல்லாயிருக்கும். எல்லா விவசாயிகளும் கோடை உழவு பண்ணுங்கள். கலப்பையில் முக்கியமாக பண்ணுங்கள். ரொட்டவேட்டர் வேணுன்னா கூட தேவையப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது மற்ற டைமில் கலப்பையை யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் விவசாய ஒளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி சார். விவசாயம் காப்போம், மண் வளம் காப்போம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.